Hello students, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு exercise 1.1ல 5th sum வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? A B C D ன்னு நாலு செட் கொடுத்திருக்காங்க. and இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகேங்களா? ட்ரூ ஆன் கேக்குறாங்க. அதாவது உண்மையா என சோதிக்கவும். இப்போ நம்மளோட LHS இது RHS இது. ஏன் இது LHS அப்படினா நம்ம எழுதும்போது பாருங்க இந்த சைடு வந்து நம்ம வலது கை பக்கம் இருக்கு. அதனால இது ரைட் ஹேண்ட் சைடு. இது வந்து நம்மளோட இடது பக்கம் இருக்கு. அதனால இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? நம்மளோட LHS சைடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? LHS சைடு எடுத்துக்கணும். அது ஈக்குவல் டு RHS னு காமிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் C னா A செட் எழுதிட்டு இன்டர்செக்ஷன் சிம்பல் B C செட். இன்டர்செக்ஷன் அப்படினா காமன் டேர்ம் பொதுவானது. சோ இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது 3. அதே ப்ரொசீஜர் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். பொதுவான டேர்ம் என்னமோ எடுத்து எழுதுறோம். இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க இது ரெண்டையும் எடுத்து எப்பவும் போல கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சிருக்கோம். இத வந்து LHS வந்துட்டு ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே போல RHS வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு RHSல வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection C cross D. அப்ப ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A செட் cross B செட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி C cross D. அப்போ C செட் cross D செட் கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து பண்ணிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அதாவது காமன் பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B intersection C cross D. A cross B கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் அந்த சிம்பல் மாறாம இன்டர்செக்ஷன் போட்டுருக்கோம். C cross D ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து காமன் டேர்ம்ஸ் எதெல்லாம் அப்படிங்கறத பார்த்து ஃபைண்ட் பண்ணனும். இப்போ 3,3 3,5 இது கிடைச்சிருச்சுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு நம்மளோட RHS ஈக்குவேஷனை நம்பர் 2 னு சொல்லிட்டு வெச்சுக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ from 1 and 2 நமக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க? ட்ரூ அதாவது உண்மை அப்படினு நம்ம வந்துட்டு சோதிக்கணும். சோ இதுக்கான ரிசல்ட் எப்படி எழுதணும்னா இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2. so from 1 and 2 ல இருந்து கொடுத்திருக்க क्वेश्चन எழுதி is true அப்படி இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியமா இருந்தா 1 மற்றும் 2 ல இருந்து இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நிரூபிக்கப்பட்டது அப்படி எழுதணும். ஓகேடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. பை.